விஜய அவன் இவன் ஒரு போலி, இவன் ஒரு நடிகன், இவன் நடிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, நீ எங்கடா போன, கரூர் விஷயத்தில் எங்கடா ஓடி போன, நீயே ஒரு ஓடுகாலி தானடா இப்படின்னு நம்ம பதிவு பண்ணல. இது எல்லாமே சாட்டை துரைமுருகன் பேசக்கூடிய பொன்மொழிகள். இது எல்லாத்தையும் பேச விட்டு ரசிக்கிறாரு திரு சீமான் அவர்கள். இப்போ நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு, இதுவரைக்கும் எத்தனையோ கேள்விகள் கேட்டுக்கோம், ஒரு கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்ல எந்த திராணியும் கிடையாது, தெம்பும் கிடையாது. மீண்டும் கமெண்ட் செக்ஷனில் நான் சொல்றேன், தயவு செய்து முட்டு கொடுக்கக்கூடிய நபர்கள் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் முட்டு உங்க அண்ணனுக்கும் சின்ன அண்ணனுக்கும் கொடுங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. விஜய் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தாராம். அந்த தேர்தல் அறிக்கையோட கணக்கை பார்த்தா இலவச பேருந்து, இலவச மின்சார யூனிட், மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை இதெல்லாம் கொடுக்கும்போது 20 லட்சம் கோடி கடன் ஆயிரும். உனக்கு அறிவு இருக்கா? 5 லட்சம் கோடி கடனையே திமுக கொடுக்கறது தப்புன்னு சொல்ற, அப்புறம் எப்படி நீ 20 லட்சம் கோடி கடன் வாங்கி கொடுப்ப? நீ என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்டாரு. அதனால பைத்தியம்னு கேட்ட அந்த அறிவாளிகள் கிட்ட நம்ம என்ன சொல்றோம்னா, திரு விஜய் அவர்கள் நேர்மையான ஆட்சி கொடுப்பேன்னு சொல்றாரு. நேர்மையான ஆட்சி கொடுக்கும்போது வரக்கூடிய பணங்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய கல்லாப்பெட்டிக்குள்ளேயோ தன்னுடைய பாக்கெட்லயோ இன்னைக்கு போடுறாங்க பார்த்தீங்களா, இந்த திமுக அந்த திமுக திருடுறதுனால தான் இவ்வளவு கோடி கடன் ஆகுது. இந்த இத்தனை லட்சம் கோடி கடனை மக்களுக்கு என்ன செலவு செஞ்சுட்டாங்களா? இவ்வளவு திருடுறதுனால தான் மக்கள் பணம் எல்லாமே சுரண்டப்படுது, அவங்க உழைப்பு சுரண்டப்படுது, விலைவாசி உயருது. ஆனா விஜய் என்ன சொல்றாரு? டிரான்ஸ்பரண்டா நான் கணக்கு காட்டுவேன், என்ன அரசாங்கம் செலவிடுதோ அது எல்லாத்தையும் கணக்கு காட்டுவேன்னு சொல்றாரு. அந்த தெம்பும் தைரியம் அவருக்கு இருக்கு, உங்க அண்ணன் சீமானுக்கே இல்லையே.